character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalampakkam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, love forever. Textbook friends will see for sure. Lovely teachers and promise. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalampakkam, Puducherry 7. Very good evening to all the 12th standard students. நம்ம இப்போ மேக்ஸ் குவார்டர்லி எக்ஸாமினேஷன் ரிவிஷனை பற்றி பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா ப்ரீ குவார்டர்லி எக்ஸாமினேஷனுக்கு சாப்டர் 1 மட்டும் கொடுத்துருந்தோம். எல்லாருமே ரைட் பண்ணியிருந்தீங்க. அதே போல் இப்போ ப்ரீ குவார்டர்லி முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு குவார்டர்லி எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் பண்ணி ரன் ஆகிட்டு இருக்குது. எல்லாமே எழுதிட்டு இருக்கீங்க எல்லா எக்ஸாமும். இப்போ நம்ம மேக்ஸ் எக்ஸாமுடைய பேட்டர்ன் அண்ட் கொஷின் பேட்டர்ன் அண்ட் ஆல்சோ சாப்டர்ஸ் என்னென்ன சாப்டர்ஸ் ரைட் பண்ண போகிறீங்க. நம்ம பார்த்தீங்கன்னாக்கா இனிய 3 சாப்டர்ஸ் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அது சாப்டர் 1 and 2 ஃபுல்லின்னு இருக்கும். அண்டு சாப்டர் 3ல மட்டும் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 3.1 வரைக்கும் ஒன்லி. ஓகேவா, எக்ஸாம்பிள் சம்ஸ் இன்க்ளூடிங். ஓகேவா, அந்த பேட்டர்ன் ஆஃப் த கொஷின்ஸ்லாம் நம்ம உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ்லையும் டீச் பண்ணியிருக்கோம், கிளாஸ்லையும் டீச் பண்ணியிருக்கோம். அது எல்லாத்தையுமே ரெஃபர் பண்ணுங்கள். இனி எக்ஸாமுக்கு எல்லாருமே 90 out of 90 ஃபுல் மார்க்ஸ் வாங்கிட்டு வெளியில் போகிற மாதிரி பாருங்கள். ஓகேவா, இப்போ இனி குவார்டர்லி எக்ஸாமினேஷனுடைய பேட்டர்ன் எப்படி இருக்குன்றது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய ஆனுவல் பேட்டர்ன் தான். ஆனுவல் பேட்டர்ன் எப்படி இருக்கும்? பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4, மொத்தம் 4 பார்ட்ஸ் ஆஃப் த டேர்ம்ஸ் இருக்கும். அந்த 4 பார்ட்ஸ் ஆஃப் த டேர்ம் கொஷின் நம்பர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சூஸ் இருக்கும். சூஸில் பார்த்தீங்கன்னா 1 to 20 கொஷின், 21 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு கொஷினில் கொடுத்துருப்பாங்க. அதில் ஆப்ஷனோடு கொடுத்துருப்பாங்க. ஆப்ஷனை எழுதிட்டு தான் ஆன்சரை ரைட் பண்ணணும். கொஷின் நம்பரை எக்கார்ந்த கொண்டு ஷஃபில் பண்ணக்கூடாது 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும். ஓகே, இது ஃபர்ஸ்ட் ஒன். அண்ட் செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா பார்ட் 2 வந்து 2 மார்க் டைப் கொஷின். 2 மார்க் டைப் கொஷினில் பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 21லேருந்து 30 வரைக்கும் இருக்கும். இதில் நீங்கள் 7 கொஷின் சூஸ் பண்ணிக்கலாம். அதில் ஒரு கொஷின் 30 வந்து என்னென்னா கம்பல்சரி கொஷினாக இருக்கும். அப்போ 7 2s are 14 மார்க்ஸ். ஓகே, அண்டு பார்ட் 3 பார்த்தீங்கன்னாக்கா 3 மார்க் டைப் கொஷின். 3 மார்க் டைப் கொஷினில் 31 to 40 வரை இருக்கும். இதுலேயும் சேம் மாடல். என்னன்னு பார்த்தீங்கன்னா எனி 7 கொஷின் நம்பர் 40 இஸ் கம்பல்சரி. அப்போ வில் ரைட் இன் ஏ 7 question will get a mark பார்த்தீங்கன்னாக்கா 7 3s are 21. ஓகே, அண்ட் லாஸ்ட் ஒன் செக்ஷன் பார்த்தீங்கன்னா பார்ட் 4. பார்ட் 4 5 மார்க் டைப் கொஷின் 41லேருந்து 47. அப்போ 41லேருந்து 47 போது 7 கொஷின்ஸ் அங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ 41ன்ற கொஷின் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 41 A or B இருக்கும். ஒன்று நீ 41ல் A அட்டன் பண்ணலாம், இல்லைனா 41ல் B அட்டன் பண்ணலாம். ஓகேவா, ஏதாவது ஒரு கொஷினை சூஸ் பண்ண போகிறீங்க. அது உங்களுக்கு ஆப்ஷன்லேயே அவங்களே கொடுத்துருப்பாங்க. இதுதான் கொஷின் பேட்டர்ன். இது டோட்டலாக உங்களுக்கு வர மார்க்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 90 மார்க்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, இதுதான் நம்மளுடைய மேக்ஸ் ரிவிஷன் எக்ஸாம் குவார்டர்லி எக்ஸாமினுடைய பேட்டர்ன் அண்டு போர்ஷன் சொல்லியாச்சு. இதுதான் நமக்கு எக்ஸாமுக்கு ரிவிஷன் பண்ணி நீங்கள் ரைட் பண்ண போகிறீங்க. ஆல்ரெடி நம்ம ப்ரீ குவார்டர்லியில் அட்டன் பண்ணியிருக்கோம். அதனுடைய ரிவிஷன் வீடியோவும் உங்களுக்கு ஆன்லைனில் அப்லோட் பண்ணுவாங்க. அதையும் ரிவைஸ் பண்ணுங்கள். அதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் கொஷின் சொல்லியிருக்கோம், எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் நம்ம ரிவைஸ் பண்ணணும், இதெல்லாம் எழுதி பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சில சம்ஸ்லாம் நான் ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கும் போதே இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின் சொல்லியிருப்போம். அது எல்லாத்தையுமே வில் பி ப்ராக்டிஸ். ஓகே, நீங்கள் எந்த அளவுக்கு அதை ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஈஸியாக மார்க்கை ஸ்கோர் பண்ணிடலாம். அதே போல் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா தியரி ஆஃப் ஈக்குவேஷன், அதாவது தேர்ட் சாப்டரில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எக்ஸசைஸ் தான் சொல்லியிருக்கேன். அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ். அதுலேருந்து உங்களுக்கு 5 மார்க்லேயும் வரும், 2 மார்க்லேயும் இருக்கும், 3 மார்க்லேயும் இருக்குது. அப்போ அந்த 1 மார்க்ஸ்லேயும் இருக்கும் கொஷின்ஸ் வரும். அப்போ அந்த ப்ளாட்டில் எப்படி நம்ம சால்வ் பண்ண போகிறோம் அதை பற்றி பேஸ் பண்ணி சில இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் சொல்லுவேன். அதையும் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெய்லி யூ வில் பி ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாக்கா நீங்கள் மேக்ஸ் எக்ஸாமில் ஈஸியாக மார்க்கை ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேங்களா,
நம்ம தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸில் நம்ம லேர்னிங் அவுட்கம்ஸில் என்ன பார்த்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னாக்கா பாலினாமல் ஈக்குவேஷன்ஸ் சாட்டிஸ்ஃபைங் கிவன் கண்டிஷன்ஸ் ஆன் ரூட்ஸ் அதை எப்படி நம்ம அப்ளிகேட் பண்ணுறது, ஒரு வீட்டாஸ் ஃபார்முலாஸில் எப்படி ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணுறது, அதை ரூட்ஸ் கொடுத்துருந்தாலும் அதை வச்சு நம்ம எப்படி ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணுறது, இது ஆல்ரெடி நம்ம 10th பார்த்தது தான். அதை பேஸ் பண்ணி ரெலவெண்ட்டான கொஷின்ஸ்லாம் இங்கே வரதை பார்க்கலாம். நீ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். What about in a basic polynomial equations என்றது p of x in a general polynomial of the equation அந்த ஆர்டரில் எடுக்கிறது. அண்ட் நெக்ஸ்ட் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், leading coefficient and remarks polynomial functions are defined. எப்படி எனக்கு ஃபார் ஆல் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸில் இருக்கணும், இந்த கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் ரீகால் பண்ணுங்கள். எவ்ரி நான் ஜீரோ கான்ஸ்டன்ட் இஸ் ஏ பாலினாமியல் வந்து டிகிரி பார்த்தீங்கன்னா 0. அப்போ தேர்ஃபோர் த கான்ஸ்டன்ட் 0 இஸ் ஆல்சோ ஏ பாலினாமியல் கால்டு ஜீரோ பாலினாமியல். வாட் இஸ் மீன் ஃபார் ஜீரோ பாலினாமியல் கேட்டேன்னா, த கான்ஸ்டன்ட் 0 இஸ் ஆல்சோ கால்டு ஏ பாலினாமியல். இட் இஸ் கால்ட் அபவுட் ஜீரோ பாலினாமியல். இட்ஸ் டிகிரி இஸ் நாட் டிஃபைன் அப்படின்னு சொல்லி முடிச்சிங்கன்னா இட் இஸ் கால்ட் அபவுட் ஜீரோ பாலினாமியல். டிகிரி ஆஃப் ஏ பாலினாமியல் இஸ் நான் நெகட்டிவ் இன்டீஜர். And also the zero polynomial is the only polynomial with the leading coefficient பார்த்தீங்கன்னா 0 வரும். polynomial of a degree 2 are called என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னா quadratic polynomial. ஓகே, டிகிரி எனக்கு 2 இருந்துச்சுனாக்கா quadratic polynomial. இது நீங்கள் பேசிக்காகவே தெரிஞ்சது தான். டிகிரி 2 இருந்துச்சுன்னா quadratic, டிகிரி 3 இருந்துச்சுன்னா cubic, அண்ட் நெக்ஸ்ட் டிகிரி 4 இருந்துச்சுன்னா another one நேம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், quartic. ஓகே, குவார்டிக் பாலினாமியல்ஸ். அப்போ அதுக்கு உண்டான நேம்ஸ் எல்லாத்தையும் ரீகால் பண்ணி வச்சுக்கிங்க. ஓகே, இப்போ குவாட்ராட்டிக் பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கு நம்ம ரூட்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், டெல் வில் பி ஃபைண்ட் அவுட் த டேர்ம். அப்போ டெல் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க, b² - 4ac. டெல் இஸ் கால்ட் அபவுட் b² - 4ac. அதாவது நம்மளுடைய டிஸ்கிரிமினன்ட், அதாவது ரூட்ஸ் வந்து எனக்கு ரியலில் இருக்குது, இல்லை நான் இது அன்ரியலில் இருக்குது, எப்படி நோ ரியல் ரூட்ஸு, அதெல்லாத்தையும் டிஃபைன் பண்ணுறது எல்லாமே வில் பி கால்குலேட் அபவுட் டெல். அப்போ டெல் இன் டேர்ம்ஸ் ஆஃப் b² - 4ac இஸ் கால்ட் அபவுட் த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் டிஸ்கிரிமினன்ட்னு சொல்லுவாங்க. அப்போ டெல் எப்படி எடுத்திருக்காங்க பாருங்கள். டெல் வந்து எனக்கு சப்போஸ் 0க்கு வந்துடுச்சுனாக்கா இஃப் அண்ட் ஒன்லி இஃப்னா கண்டிஷன் சொல்லலாம், த ரூட்ஸ் ஆர் ஈக்குவல்னு சொல்லிக்கலாம். அதுவே எனக்கு டெல் இஸ் கிரேட்டர் தென் 0, அப்போ 0வோட அதிகமாக இருக்கு அப்படி இருந்துச்சுனாக்கா திஸ் ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் டிஸ்டிங். ஓகே, டிஸ்டிங்ன்ற வேர்ட்ஸில் யூஸ் பண்ணணும். அதே டெல் இஸ் லெஸ் தென் 0 இருந்துச்சுனாக்கா, 0வோட கம்மியாக இருந்துச்சுனாக்கா நெகட்டிவில் வருது. அப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் இட் இஸ் ஏ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஹேஸ் நோ ரியல் ரூட்ஸ். நெகட்டிவில் வந்துச்சுனாக்கா நோ ரியல் ரூட்ஸ்ன்னு சொல்லி முடிச்சுக்கலாம். இதை பேஸ் பண்ணி வரத ப்ராப்ளம் செலெக்ஷனில் பார்ப்போம். அதே போல் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா வீட்டாஸ் ஃபார்முலா. இந்த வீட்டாஸ் ஃபார்முலாவை ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள், ஏன்னா நீங்கள் இதை ரொம்ப ரொம்ப ஈஸியாக எழுத வேண்டியது கொஸ்டின்ஸ். ஓகேவா? அப்போ வீட்டாஸ் ஃபார்முலாவில் இன் டேர்ம்ஸ் ஆஃப் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் கொடுக்குறாங்கனாக்கா ax² + bx + c அது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். சம் ஆஃப் த ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா -b/a. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா c/aன்னு சொல்லுவோம். அப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் x² - சம் ஆஃப் த ரூட்ஸ் இன்டு x ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் = 0. இதுதான் கிவன் ஈக்குவேஷன். ஒரு ஈக்குவேஷனை உங்களை ஃப்ரேம் பண்ண சொல்கிறாங்கனாக்கா இட் இஸ் ஏ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஆஃப் த ஃப்ரேம். ஓகே, இதை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இஃப் ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் எ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஹூஸ் ரூட்ஸ் ஆர், இந்த மாதிரி எனக்கு மாடல் டைப் ஆஃப் கொஸ்டின் அவங்களே ரூட்ஸை கொடுத்துருந்தாங்கன்னா இது ஒன் ஆஃப் த ரூட், இது அனதர் ஒன் ரூட். அப்போ ஆல்ஃபாவும் பீட்டாவும் இந்த ஈக்குவேஷனுடைய ரூட்ஸ்ன்னு சொல்லும் போது ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா ஆல்ஃபா அண்ட் பீட்டா த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷனை நம்ம ஃபஸ்ட்டு டிரைவ் பண்ண போகிறேன். சம் ஆஃப் ரூட்ஸோ ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸும் கண்டுபிடிக்க போகிறேன். அது கண்டுபிடிச்சதுக்கப்புறம் we wish to construct a quadratic equation frame the roots alpha + 2 and beta + 2, then will be find out alpha + 2 beta + 2 sum of the terms பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது alpha + beta + 2 + 2 4. அப்போ then will be substitute, we get the answer. And also product of the rootsல பார்த்தீங்கன்னாக்கா we will be multiply in terms of alpha beta 2 into alpha + beta + 4, then will be substitute, we get the answer. அப்போ இதெல்லாமே எனக்கு கிடைச்சதுக்கப்புறம் then the equations of the term x² then will be replacing about alpha sum of roots and product of roots. Okay, then என்னது multiply in terms of 17 multiply பண்ணி நீ quadratic equation write பண்ணிக்கலாம். This is the required equation of the whose given roots are. Okay,
இதே மாடலில் another one question. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரூட்ஸ் வந்து அங்கே ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டா ப்ளஸ் 2 கொடுத்தாங்க, இங்கே ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் அந்த மாடலில் யூஸ் பண்ணுறது. அப்போ அந்த மாடல் இருக்கும்போது ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் வந்துச்சுன்னா we use the formula ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா the whole square minus 2 ஆல்ஃபா பீட்டா. இது அல்ஜிப்ரிக் ஃபார்முலா. ஓகே, அந்த அல்ஜிப்ரிக் ஃபார்முலாவை இங்கே ஐடென்டிட்டியில் இங்கே யூஸ் பண்ணுறோம். அதே போல் ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் போது ஆல்ஃபா பீட்டா the whole square, then substitute and simplify we get the equation. Okay. And Vita's formulas for a polynomial equations la the first one pathina fundamental theorem of algebra and next one pathina multiplying the terms use panni conditional la solradhu. Idhukku fundamental theorem of algebra la theorem onu kuduthirukanga parunga, enna every polynomial equation of degree n is greater than or equal to 1 has at least one root in C. One root வந்து என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா degrees n is greater than or equal to 1 has at least one root in C. It is called about complex number. அப்போ one of the roots வந்து எனக்கு complex numberல from ஆகும். ஓகேவா? A polynomial equation of degree n has exactly n roots in C இருந்துச்சுன்னா when the roots are counted with their multiplicities. ஓகேவா? அது மல்டிப்ளிசிட்டிஸில் எனக்கு ஃப்ரேம் ஆகும். இப்போ செகண்டாக பார்ட்டை பார்க்குறது தான் வீட்டாஸ் ஃபார்முலா. அந்த வீட்டாஸ் ஃபார்முலாவை எல்லாமே நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். இட் இஸ் a very 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 important part. Vita's formula for a polynomial equation of degree 3. அப்போ degree 3 இருந்துன்னா it is a cubic equation ax cube plus bx square plus cx plus d equal to 0. அப்போ எத்தனை ரூட்ஸ் கிடைக்கும்? எனக்கு 3 ரூட்ஸ் எனக்கு ஃபார்ம் ஆகும். அதுக்கு alpha, beta and gamma ரூட்ஸாக எடுத்துக்கலாம். ஓகே, அப்போ ஆல்ஃபா பீட்டா காமா ரூட்ஸாக எடுக்கும்போது we will be frame the equation. என்ன framing order in terms of will be use the condition sum of roots minus b by a, product of in terms of alpha beta plus beta gamma plus gamma alpha c by a, and alpha beta gamma is equal to minus d by a. அப்போ இனி coefficient of x square terms and எல்லாமே கேட்டாங்கன்னா will be replacing about. இதுதான் யூஸிங் த ஃபார்முலாவாக நான் எடுத்து ரைட் பண்ணுவோம். ஓகேவா? இது வீட்டாஸ் ஃபார்முலாஸ் வந்து டிகிரி வந்து 3 இருக்கும்போது, இன் ஜென்ரல் டிகிரி 4 இருந்துச்சுனாக்கா will be use the same condition. 4 னா 3 க்கு மேலே எது வேணா எனக்கு கொடுக்கலாம். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா it is a negative and positive, negative and positive. அந்த மாதிரி எனக்கு power of the terms will be raising the order. ஓகே, இது ஜெனரல் டேர்மில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகே, and in the orderல 4 roots இருந்துச்சுனாக்கா will be using the condition alpha, beta, gamma and delta. அப்போ அந்த 4 rootsல பார்த்தீங்கன்னா sum of the termsல சொல்லும்போது இந்த ஆர்டரில் எழுதலாம். we will be split out the term and sum of 2 alpha beta போது இந்த மாடலில் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுவாங்க, and alpha beta gamma போது இந்த ஆர்டரில் ஸ்ப்ளிட் பண்ணி எழுது. லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா that is will be considered. ஓகே, இதை பேஸ் பண்ணி ஒரு கொஷின். இட் இஸ் ஆல்சோ வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஷின் இன் எக்ஸாம்பிள் 3.3. in terms of 3 roots of the equation சொல்லிட்டாங்க. x cube even quadratic cubic equation கொடுத்துருக்காங்க. find the value of sum of 1 by beta gamma in terms of the coefficients. இங்கே என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்கோ அதில் எனக்கு ஆன்சராக சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆல்ஃபா பீட்டா அண்ட் காமா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷனை எடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், இன் டர்ம்ஸ் ஆஃப் சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் சம்மேஷன் ஆஃப் 1 தட் இஸ் மீன் ஃபார் ஆல்ஃபா பீட்டா காமா மைனஸ் பி பை ஏ. அப்போ மைனஸ் பி பை ஏனா மைனஸ் பி பை 1, அப்போ மைனஸ் பி. லாஸ்ட்டு minus c by a, product of the terms alpha beta gamma equal to minus c d by a, a b c d. அப்போ minus d by a minus r divided by 1 that is equal to minus r. இப்போ sum of the terms like கேட்டிருக்கறனால then it will be replacing about 1 by beta gamma plus 1 by gamma alpha plus 1 by alpha beta. in this order LCM choose பண்ணி will be replacing, we get the answer p by r ன்றது உங்களுக்கு சொல்யூஷனாக கிடைக்கும். ஓகேவா? இப்போ given roots கொடுத்துருந்தாங்கன்னா ஃபார்மேஷன் ஆஃப் ஏ பாலினாமியல் ஈக்குவேஷன் வித் given ரூட்ஸ், எனக்கு ரூட்ஸை கொடுத்து ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ண சொல்கிறாங்க. அதுதான் இந்த கண்டிஷன்ஸ். நம்ம ஆல்ரெடி குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்லேயே பார்த்துருப்போம். அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸில் எப்படி நம்ம ரூட்ஸை ஃப்ரேம் பண்ணுறோம் அதே மாடல் தான் இங்கேயும் எனக்கு கொடுத்துருக்காங்க. இன் டேர்ம்ஸ் ஆஃப் கியூபிக் ஈக்குவேஷனை இன் எ ஃப்ரேமிங் ஆர்டர். ஓகே, எங்கே நெகட்டிவ் வருது எங்கே பாசிட்டிவ் வருதுன்றதை நல்லா ரீகால் பண்ணிக்கிங்க. ஓகேவா? இது பேஸ் பண்ணி another one important question பார்த்தீங்கன்னா it is a ரொம்ப ரொம்ப important question. it is a 1 மார்க்லையும் கேட்கலாம், 5 மார்க்லையும் கேட்பாங்க, இல்லைனா 3 மார்க்லையும் கேட்பாங்க. find the sum of the squares of the roots of ax power 4 plus bx cube plus cx square plus dx plus e equal to 0. a is not equal to 0. அப்போ alpha beta and gamma and delta are the roots of the equation. அப்போ first sum and sum 2 sum 3 sum 4
4 இதையும் கண்டுபிடிச்சி வச்சுட்டு தென் அல்பேயிங் த டேர்ம் சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ்ன்னு சொன்னதுனால எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணி சம் பண்ணியிருக்கோம். அப்போ அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டி ஃபார்முலா தெரியும். I will be using the condition a square plus b square plus c square plus d square in terms of 2 times of in this order la varum I will be writing the term. appo adukku badala a grathula alpha we replace saying about b badala beta ku badala b and gamma ku badala c and d க்கு பதிலா delta எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணி will be substitute then we get the resultant of the term b square minus 2ac divided by a square அதுதான் என்னோட ரிசல்டண்டா உங்களுக்கு ஃபார்ம் ஆகுது. ஓகேவா, புரியுதா? அடுத்த ப்ராப்ளம் இம்பார்ட்டன்ட் ஒன், ஃபைண்ட் த கண்டிஷன் த ரூட்ஸ் கியூபிக் ஈக்குவேஷன் இந்த ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. அப்போ ரேஷியோவில் கொடுக்கும்போது ஏதோ சம் ஒரு கான்ஸ்டன்ஸ் எனக்கு ஈக்குவலன்ஸாக இருக்கும். அப்போ அதனால் என்ன பண்ணுறேன்னா பிஆர் லேம்டா q lambda and r lambda. அப்போ sum of the terms எடுக்கும்போது will be using the quadratic cubic equation and a product and also will be using okay sum 2 sum 3 find out பண்ணதுக்கு அப்புறம் then will be applying whatever will be simplify we get the term. அப்போ என்னோட ஆர்டரில் lambda cube is equal to c by minus c by pqr கிடைக்குது. then will be replacing about you get the resultant of the term. okay, and also another one question is also same model type of the question. okay, next one, it is also important question. If p is real andaduna discuss the nature of the solution. appo na enna solluven b square minus 4ac del is by the discriminant del equal to b square minus 4ac அந்த discriminantல எடுத்து நான் find out பண்ண போறேன். அங்க தான் எடுத்து substitute பண்ணிருக்காங்க. in the quadratic equationல we substitute then simplify, so we get the terms எல்லாமே எனக்கு ரூட்ஸ்ல கிடைக்கும்போது 16 into p plus 1 p minus 2. அப்ப therefore p del is less than 0 வந்துச்சுன்னா இந்த இன்டர்வல்குள்ளே இருந்துச்சுன்னா எனக்கு less than 0ல எனக்கு வேல்யூ கிடைக்கும். அதுவே del equal to 0ன்னு வருதுன்னா எனக்கு இந்த both terms இது 0 இருக்கலாம், அதாவது இந்த டேர்ம் சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த வேல்யூ 0 இருக்கலாம், இல்லைனா இந்த சப்ஸ்டியூட் பண்ணும்போது இங்கே வேல்யூ 0 இருக்கலாம், அந்த ஆர்டரில் எடுக்கிறது. அண்ட் கிரேட்டர் தென் 0 போது இன் திஸ் கண்டிஷன் இன்டர்வல் ஆஃப் த டேர்ம். அப்போ வி யூஸ் த கண்டிஷன் த கிவன் பாலினாமியல் ஹேஸ் எப்போ எனக்கு இன் திஸ் கண்டிஷன் வந்ததுன்னா இமேஜினரி ரூட்ஸ், இன் திஸ் கண்டிஷன் வந்துச்சுனாக்கா ஈக்குவல் ரியல் ரூட்ஸு, அண்ட் இன் திஸ் கண்டிஷன்ஸ்லாம் இருந்துச்சுனாக்கா டிஸ்டிங் ரியல் ரூட்ஸ்ன்னு சொல்லி ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கலாம். ஓகேவா, இந்த பேஸ் பண்ணி எக்ஸசைஸ் 3.1ல் வந்து இப்போ கன்ஸ்ட்ரக்ட் ஒரு கியூபிக் ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ண சொல்கிறாங்க. எப்படி ஃப்ரேம் பண்ணுவீங்க? 1 2 3 ஆல்ஃபா பீட்டா காமா. அப்போ எனக்கு ரூட்ஸ் தெரியும். அப்போ ரூட்ஸ் தெரிஞ்சு வந்தோன்னா வி யூஸ் த குவாட்ராட்டிக் கியூபிக் ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணுறது, அதை யூஸ் பண்ணி பார்க்குறது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷனை கொடுத்துட்டு கியூபிக் ஈக்குவேஷனை ஹூஸ் ரூட்ஸ் ஆர் இந்த ஆர்டரில் ஃப்ரேம் பண்ண சொல்லுவாங்க. அப்போ எடுத்து போய் அதே சேம் மாடல் நம்ம இப்போ எக்ஸாம்பிளில் பார்த்து அதே மாடல் டைப் ஆஃப் த டேர்ம்ஸில் இருக்கும். இட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இன் ஏ 5th one. ஓகே, இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது நம்ம எக்ஸாம்பிளில் ஸ்கொயர் ஆஃப் த டேர்ம்ஸ் டைரெக்டாக ஃபார்முலாவில் எடுத்து அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூவை கண்டுபிடிச்சி சொல்கிறது. ஓகேவா, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாலும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இன் திஸ் மாடலில் அனதர் ஒன் கொஸ்டின்ஸ் என்னன்னு பாருங்கள். It is also in this model type of the questions will be important one. 9th one and 10th question very important one. இது உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ்லேயே உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கோம். இது எல்லாத்தையுமே நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள். You will get the full marks in a area of equations. This is over for this exercise. Okay. ஓகே, நெக்ஸ்ட் ரிவிஷன் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய சாப்டர் 2 இனி காம்ப்ளெக்ஸ் நம்பர். காம்ப்ளெக்ஸ் நம்பரில் நம்ம இது வரைக்கும் என்னென்னலாம் பார்த்துருக்கோம், அதில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் லாஸ்ட்டு உங்களுக்கு ரிவிஷன் வீடியோலேயே உங்களுக்கு வந்திருக்கும். அதில் நம்ம சில சம்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தேன். கிளாஸ்லேயும் நான் உங்களுக்கு நிறைய இன்டிமேஷன் கொடுத்துருக்கேன். இந்த சம்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லியிருக்கோம். இம்பார்ட்டன்ஸ் மட்டும் ஃபுல்லாக கவர் பண்ணாதீங்க, ஓவரால் எல்லாத்தையுமே ரிவைஸ் பண்ணுங்கள். அதாவது நம்மளுக்கு பர்டிகுலராக இந்த சம்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும், அதை கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். மீதி இருக்கிற எல்லா சம்ஸையும் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இப்போ இதில் என்ன நம்ம இது வரைக்கும் நம்ம லேர்னிங் அவுட்கம்ஸில் கற்றுட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னாக்கா, சாப்டர் 2ல் அல்ஜிப்ரிக் ஆப்ரேஷன்ஸ் ஆன் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். ஒரு அல்ஜிப்ரிக் ஆப்ரேஷன்ஸ் அடிஷன், சப்ராக்ஷன் அண்ட் டிவிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் எப்படி நம்ம அல்ஜிப்ரிக் ஆப்ரேஷனை இன் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பரில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல் பிளாட் த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இன் ஏ ஆர்கன் பிளேன். ஒரு ஆர்கன் பிளேனில் டயக்ராமேட்டிக் ஓரியன்டாக எப்படி காம்ப்ளெக்ஸ் நம்பரை பிளாட் பண்ணுறது, இதை பற்றி நம்ம பேஸ் பண்ணி பார்க்குறது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஜுகேட்
எப்படி கான்ஜுகேட் அண்ட் மாடுலஸ் ஆஃப் எ காம்ப்ளெக்ஸ் நம்பர், ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு கான்ஜுகேட் எப்படி கண்டுபிடிக்கிறது அண்ட் அதுக்கு மாடுலஸ் எப்படி வேல்யூ கண்டுபிடிக்கிறாங்கன்றதை பற்றி பேஸ் பண்ணி பார்த்தோம். அண்ட் நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த போலார் ஃபார்ம் அண்ட் ஆயிலர் ஃபார்ம் ஆஃப் எ காம்ப்ளெக்ஸ் நம்பர், அதாவது இனி தீட்டாஸுக்கு மாற்றுறது, போலார் ஃபார்ம் அண்ட் ஆயிலர் ஃபார்மில் எப்படி மாற்றுறது அதை பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா அப்ளை த டிமாய்வர் தியரம். டிமாய்வர் தியரம் எப்போ அப்ளை பண்ணுவாங்கன்னா nth ரூட்ஸ் ஆஃப் எ காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருந்துச்சுனாக்கா வி அப்ளைங் த டிமாய்வர் தியரம். ஓகே, அந்த ஆர்டரில் நம்ம இப்படிலாம் பார்த்தோம். இப்போ ஜென்ரலாக காம்ப்ளெக்ஸ் நம்பர்னாலே எல்லாருக்குமே தெரியும் z ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய், z ஈக்குவல் டு x plus iy, இது is called about complex நம்பர்ன்றது. இதில் எக்ஸும் ரியல் அண்ட் ஒய்யும் ரியல். ஓகே, இட் இஸ் ஏ ரியல் நம்பர்லேருந்து சூஸ் பண்ணுறது. ஐ பார்ட்டோட வந்துச்சுன்னா இட் இஸ் கால்ட் அபவுட் இன் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு சொல்லுவாங்க. அப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் எனக்கு இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு சொன்னதுக்கப்புறம் இந்த ஐ எப்படி எடுத்துகிட்டு வரோம் பார்த்தீங்கன்னாக்கா ஐ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு -1. எப்போ இந்த ஐ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு -1 எனக்கு ரூட் ஆஃப் -81 இருக்குனாக்கா தட் இஸ் ஈக்குவலன்ஸ் டு ரூட் ஆஃப் -1 இன்ட்டு 9 ஸ்கொயர்னு எழுதலாம். இப்போ -1க்கு பதிலாக வில் பி ரீப்ளேஸ் த டேர்ம். அப்போ தட் இஸ் ஈக்குவலன்ஸ் டு ரூட் ஆஃப் ஐ ஸ்கொயர் இன்ட்டு 9 ஸ்கொயர். அப்போ ஸ்கொயருக்கு ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிடும், தட் இஸ் ஈக்குவல் டு 9iன்னு சொல்லுவாங்க. இதுதான் காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய வடிவம். இதுதான் இப்படி தான் ஃபார்மேட்டில் கொண்டு வருது. ஓகே, உங்களுக்கு மாடலில் ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 வச்சு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுனா பாசிட்டிவ் ப்ளஸ் ஆர் மைனஸ் டேர்மில் வரும். அப்படி இப்படி இருந்துச்சுன்னா என்ன சார்ன்ற கொஷின்ஸ் தான் இங்கே ரைட் பண்ணி இங்கே சொன்னோம். அதுதான் உங்களுக்கு எக்ஸாம்பிளாகவும் இங்கே நான் போட்டு காமிச்சேன், ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி டிஃபைன் ஆகுன்றது. ஓகேவா, அது ஆர்கன் பிளேனில் டயக்ராமேட்டிக் ஓரியன்டாக இன் டேர்ம்ஸ் ஆஃப் வில் பி ஃபிக்ஸட் த டேர்ம். அண்ட் பவர்ஸ் ஆஃப் இமேஜினரி யூனிட் ஐ, பவர்ஸ் ஆஃப் இமேஜினரி ஆஃப் யூனிட் ஐ இப்போ எப்படி இன் டேர்ம்ஸ் ஆஃப் I power 0, anything power 0 nothing but 1, I power 1 நாக்கா I அந்த மாதிரி ரேசிங் த டேர்ம்ஸ். பவருக்கு எப்படி ரேஸ், ஐ ஸ்கொயர்னா -1, ஐ க்யூப்னா ஐ ஸ்கொயர் இன்ட்டு ஐ மைனஸ் ஐ பவர் 4னா ஐ ஸ்கொயர் இன்ட்டு ஐ ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு 1. அந்த ஆர்டரில் வில் பி ரீப்ளேஸ். எப்படி நம்ம அந்த பவர்ஸ் ஆஃப் த டேர்ம்ஸ் வச்சு கேட்குறது, அதை பேஸ் பண்ணி எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. இட் இஸ் 2 மார்க்கில் கேட்கக்கூடிய கொஷின்ஸ் தான். சிம்பிளிஃபைன்னு சொல்லி கேட்பாங்க. ஐ பவர் 7, ஐ பவர் 1729, ஐ பவர் இன் திஸ் ஆர்டரில் கொடுத்துருவாங்க சம் ஆஃப் த பார்ட். இப்போ எப்படி ஒன்றுக்கு வில் பி ஸ்ப்ளிட் அவுட் த டேர்ம். 4 ப்ளஸ் ஆஃப் த டேர்ம்ஸை நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா மல்டிபிள் ஆஃப் 4 டேபிளில் வரது எல்லாமே எனக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் வேல்யூ கெட் த 1. ஓகே, அப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் வில் பி கன்சிடர் த டேர்ம் தட் இஸ் வில் பி ஸ்ப்ளிட், வி கெட் த ஆன்சர் ரிசல்ட் ஆஃப் த டேர்ம். ஓகே, அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸசைஸ் அந்த மாடலில் சொன்னது தான் உங்களுக்கு இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே. அதை நீங்கள் என்ன பண்ணலாம், காம்ப்ளெக்ஸ் நம்பரில் சிம்பிளிஃபை பண்ணி இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. ஓகேவா, அண்ட் நெக்ஸ்ட்டு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை இன் ஏ ரெக்டாங்குலர் ஃபார்ம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எப்படி ஃபார்ம் பண்ணுறாங்க அண்ட் ஆர்கன் பிளேன் எப்படி உருவாக்குறது அண்ட் நெக்ஸ்ட் அல்ஜிப்ரிக் ஆப்ரேஷன் ஆனிய காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி ஃபார்ம் பண்ணுறோம் அதை பேஸ் பண்ணி வர ப்ராப்ளம்ஸை இங்கே பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஃபைன் ரெக்டாங்குலர் ஃபார்ம் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னு கேட்டால் இந்த டெஃபினிஷன் கண்டிப்பாக ரைட் பண்ணணும். ஓகேவா, அப்படின்னா என்ன, ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர் இஸ் ஆஃப் த ஃபார்ம் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ஆர் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஐ இப்படி கூட ரைட் பண்ணிக்கலாம். வேர் எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் ரியல் நம்பர், இதான் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். அப்போ எக்ஸ் இஸ் கால்டு த ரியல் பார்ட் அண்ட் ஒய் இஸ் கால்டு த இமேஜினரி பார்ட் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர் சொல்லுவோம். அப்போ இந்த இஸ் ஆர்டரில் ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட்டை பிரித்து எடுக்கும்போது வில் பி ஃபாலோவிங் த மெத்தட் ஆஃப் த டேர்ம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் கொடுக்கும்போங்க z1 அண்ட் z2 ஆர் செட் டு பி ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் என்ன கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன ரியல் ஆஃப் த பார்ட் ஈக்குவல் டு ரியல் ஆஃப் z1. அப்போ ரியல் ஆஃப் z1 ஈக்குவல் டு ரியல் ஆஃப் z2, இமேஜினரி ஆஃப் z1 ஈக்குவல் டு இமேஜினரி ஆஃப் z2. தட் இஸ் மீன் ஃபார் x1 x2 எனக்கு ஈக்குவலாக இருக்கும். அதே போல் y1 ஈக்குவல் டு y2 இருந்துச்சுன்னா தான் இன் திஸ் கண்டிஷன் வில் பி சாட்டிஸ்ஃபைட். ஓகே, அப்போ 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் ஆர் செட் டு பி ஈக்குவல்னு சொன்னாங்கனாக்கா அதனுடைய ரியல் பார்ட் ஈக்குவல் டு இமேஜினரி பார்ட். அதனால தான் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆல்ஃபா ஈக்குவல் டு -7, பீட்டா ஈக்குவல் டு 3 அந்த மாதிரி எடுத்து கம்பேர் பண்ணி எடுத்து ரைட் பண்ணுறதுக்கு. ஓகேவா, அண்ட் நெக்ஸ்ட் ஒன்று ஆர்கன் பிளேனில் எப்படி டயக்ராமேட்டிக் ஓரியன்டாக யூஸ் பண்ணுறது. நீங்கள் காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஒரு பாயிண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணுறது ஒன்று இருக்குது. அதே காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை பொசிஷன் வெக்டார் யூஸ் பண்ணி சொல்கிறது. நெக்ஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் வெக்டார் இனி வெக்டார் பாயிண்டில் சொல்லும்போது அதுக்கு 3 டைப் ஆஃப் த மாடலில் உங்களுக்கு ஆல்ரெடி கிளாஸ்லேயே சொன்னது தான். ஓகேவா, ஆர்கன் பிளேனில் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டயக்ராமேட்டிக் ஓரியன்டாக இனி காம்ப்ளெக்ஸ் நம்பர் இனி பாயிண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணுறேன்னா இட் இஸ் ஏ எக்ஸ் கமா ஒய்.
-1, 2 அந்த மாதிரி பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி சொல்கிறது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா நம்பர்ஸ் as a வெக்டர்ஸில் சொல்கிறேன்னா will be join the term in origin பொசிஷன்லேருந்து ஜாயின் பண்ணி ஏரோ மார்க் இண்டிகேட் பண்ணால் it is a vector position, it is a point of the position. Okay, and algebraic operation on a complex number போது in a some scalar கூட மல்டிப்ளை பண்ணுறேன்னா அது ரியல் பார்ட் கூட மல்டிப்ளை ஆகும் அண்ட் இமேஜினரி பார்ட் கூட மல்டிப்ளை ஆகும். அதுதான் this கண்டிஷனில் சொல்லியிருக்காங்க. அப்போ k is that scalar multiplication of a complex number. Okay, and also addition of a complex number சொல்லும்போது ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஆட் பண்ண போகிறீங்க. ரியல் பார்ட் ரியல் கூட ஆட் ஆகும், இமேஜினரி பார்ட் இமேஜினரி கூட ஆட் ஆகும். அப்போ இந்த டேர்ம்ஸ் ஆஃப் தட் இஸ் வில் பி கன்சிடர்ட். அகைன் அதை ஆட் பண்ணி எழுதும்போது எனக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபார்ம்லேயே எனக்கு ரிசல்டன்ட் ஆஃப் த டேர்ம்ஸ் கிடைக்கும். z1 + z2 = x1 + x2 + i into y1 + y2ன்ற ஆர்டரில் உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் ஆகும். ஓகேவா? அண்ட் சப்ராக்ஷன் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர் இட் இஸ் ஆல்சோ சேம். இப்போ அடிஷனை பார்த்தா அதே சேம் மாடல் தான் சப்ராக்ஷன். அகைன் இது எனக்கு என்ன மாடலில் இருக்கும் பார்த்தீங்கன்னா ரியல் பார்ட் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் அது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் எனக்கு ஃப்ரேம் ஆகுது. அண்ட் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்போ ப்ராடக்ட்டில் யூஸ் பண்ண போகிறீங்க. இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரியல் கூட மல்டிப்ளை பண்ணி இன் டேர்ம்ஸ் ஆஃப் வில் பி சிம்பிளிஃபை. அப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் இந்த இடத்துல i into iன்னு வரும். i² நத்திங் பட் -1 அந்த டேர்ம்லாம் இங்கே அப்ளை பண்ணி ரியல் பார்ட் தனியாக இமேஜினரி பார்ட் தனியாக பிரிச்சிங்கனாக்கா அகைன் அது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பராகவே ஃப்ரேம் ஆகும். இதில் டிவிஷன் ஆஃப் த டேர்ம்ஸ் மோஸ்ட் ஆஃப் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. ஏன்னா பேசிக்காகவே 4 பேசிக் அல்ஜிப்ரிக் ஆப்ரேஷன் அதில் பார்த்தீங்கன்னாக்கா அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் இந்த இஸ் ஆர்டரில் மட்டும்தான் நமக்கு மோஸ்ட் ஆஃப் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அண்ட் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர் இஸ் தட் by i. இப்போ நான் i கூட in terms of multiply பண்ணும்போது in terms of changing of the terms கொடுத்துருக்காங்க பாருங்கள். it is a -y + ix into it is a condition about the diagrammatic oriented. it is a rotational 90 degree or π/2 ரேடியன்ஸில் எனக்கு ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? இப்போ பேசிக்காகவே உங்களுக்கு சில சம்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மாடல் டைப் ஆஃப் த டேர்ம்ஸும் எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிள் சம்ஸ் வில் பி ஒர்க் அவுட் அபவுட். ஓகே, இட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் பார்ட். ஏன்னா இதில் மாடலில் உங்களுக்கு கொஷின்ஸ் வரும். ஏன்னா சம் ஆஃப் த டேர்ம்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் த டேர்ம்ஸ் அண்ட் சப்ராக்ஷன் ஆஃப் த டேர்ம்ஸ். ஓகே, அடுத்ததாக ஃபைண்ட் த வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை கொடுத்துருக்காங்க. அது ஈக்குவல்னு சொல்கிறதுனால வேல்யூ கண்டுபிடிக்கும் போது ரியலுக்கு ஈக்குவல்ன்றதுனால வில் பி ஈக்குவல் பண்ணி சால்வ் பண்ணி வில் பி ஃபைண்ட் அவுட் த வேல்யூ. ஓகே, எக்ஸோட வேல்யூ அண்ட் ஒய்யோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. ஓகேவா? இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த எக்ஸசைஸை கொடுத்துருப்பாங்க. எக்ஸசைஸ் 2.2 இங்கே z and w சம் சப்ராக்ஷன் அது கூட ஐயோட மல்டிப்ளை பண்ணி சப்ராக்ஷன் அது 2 மல்டிபிள் சம் ஸ்கேலார் கூட மல்டிப்ளை பண்ணுறது. இங்கே ஸ்கொயரிங்னாக்கா a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அந்த மாதிரி ஆன் சிம்பிளிஃபை. இதை இப்போ ஆர்கன் பிளேனில் டயக்ராமேட்டிக் ஓரியன்டாக சொல்கிறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ ஈக்குவல்னு சொன்னதுனால இது கண்டிஷன்ஸில் ரியல் அண்ட் ஈக்குவல். இப்போ எக்ஸாம்பிளில் பார்த்தா அதே மாடல் டைப் ஆஃப் த கொஸ்டின். ஓகேவா? இந்த பேசிக் மாடல் சம்ஸ் எல்லாத்தையும் நல்லா ரீகால் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அடுத்ததாக very important part of the terms algebraic properties of a complex numbers using the properties. என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்? க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. அடிஷனில் எப்படி இருக்கும், மல்டிப்ளிகேஷனில் எப்படி இருக்கும். இப்போ அடிஷன்னா ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் ஆல்சோ ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர். அதே போல் மல்டிப்ளிகேஷனாலும் ஆல்சோ ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பராக தான் இருக்கும். இட் இஸ் ஏ க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா த காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அப்போ z1 z2 ஆட் பண்ணும்போது தட் இஸ் வி கெட் த டேர்ம் z2 + z1னாலும் எனக்கு ஈக்குவலன்ஸாக கிடைக்கும். அதே போல் ப்ராடக்ட்லேயும் எனக்கு ஈக்குவலன்ஸாக இருக்கும். இட் இஸ் ஏ காம்படேட்டிவ். அசோசியேட்டிவ் இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி 10th பார்த்தது தான். அந்த பேஸ் மாடலில் உங்களுக்கு இங்கே கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் அசோசியேட்டிவ், அடிட்டிவ், ஐடென்டிட்டி, இங்கே அடிட்டிவ், மல்டிப்ளிகேட்டிவ், ஐடென்டிட்டின்னு சொல்லுவாங்க. அடிஷனை பொறுத்த வரைக்கும் ஐடென்டி எலமெண்ட் வந்து 0 அண்ட் மல்டிப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஐடென்டி எலமெண்ட் வந்து 1. அப்போ இந்த ஆர்டரில் வில் கெட் த ரிசல்ட். ஓகே, அதே போல் அடிட்டிவ் ஐடென்டிட்டிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அடிட்டிவ் இன்வர்ஸ். இன்வர்ஸ்ன்னு சொல்லும்போது வாட் அபவுட் இன்வர்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இசட்னு எடுத்தனா அதோட இன்வர்ஸ் -z. ஓகே, எனக்கு 0 கிடைக்கணும், ஐடென்டி எலமெண்ட் 0 கிடைச்சிதுன்னா இட் இஸ் கால்ட் அபவுட் இன்வர்ஸ். அதே போல் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ்ன்னு சொன்னாக்கா எது கூட எந்த நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணால் தட் இஸ் வில் கெட் த ஆன்சர் அடிட்டிவ் ஐடென்டிட்டி, மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி கிடைக்குதுன்னு பார்ப்பாங்க. அப்போ 1 கிடைக்கணும். அப்படி இன் டேர்ம்ஸை வந்துச்சுன்னா இட் இஸ் எ மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ w இஸ் டினோட்டட் பை z இன்வர்ஸ். அப்போ w இஸ் கால்டு த மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் z. -z is called the additive inverse of z. It is called about the additive inverse and multiplicative inverse கண்டுபிடிக்கிறது. அடுத்து லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இது நம்ம 10th பார்த்தது.
three complex numbers will be multiplied in terms of addition, and in this in terms of மாற்றி ரைட் பண்ணாலும் எனக்கு it will be same for the term. Okay, புரியுதா? இது காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டியோட ப்ரூஃபும் கொடுத்துருப்பாங்க, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அண்ட் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸு எல்லாமே உங்களுக்கு ப்ரூஃபில் கொடுத்துருக்காங்க. அதையும் ஒன்ஸ் ரீகால் பண்ணிக்கிங்க. ஓகேவா? இட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் பார்ட். ஓகே, இப்போ இந்த மாடலில் எக்ஸசைஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி எல்லாம் ப்ரூஃப் பண்ணுற மாதிரி additive and multiplicative identity inverse will be calculated about. Okay, in this exercise also will be 2 mark or 3 mark like கேக்கிறதுக்கு possible. ஓகேவா? இது இம்பார்ட்டன்ஸாக பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு டயக்ராம், ஜாமெட்ரிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் எ காம்ப்ளெக்ஸ் நம்பர். இப்போ ஒரு ஜாமெட்ரிக்கல் ஓரியன்டாக எப்படி ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை ரெப்ரசென்ட் பண்ணுறது, அதனுடைய சம் ப்ராப்பர்ட்டிஸ் இது நம்ம கிளாஸ்லேயே ரீகால் பண்ணியிருக்கோம். இன்னும் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸோடைய கான்ஜுகேட், அதாவது கான்ஜுகேட்னாக்கா பார் இருக்கிறது. ஓகேவா? அந்த பார் டேர்ம்ஸை யூ வில் பி ஸ்ப்ளிட் எப்படிலாம் ரைட் பண்ணலாம், அந்த டெஃபினிஷன்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே 10 ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த 10 ப்ராப்பர்ட்டிஸும் இம்பார்ட்டன்ட் ஒன். அது நீங்கள் தெரிஞ்சிருந்தால் தான் நம்ம ப்ராப்ளம் செக்ஷன் உள்ள அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரிசல்ட்டாக உங்களுக்கு என்ன அப்ளை பண்ணுறன்றது தெரியும். ஓகே, அதனுடைய ப்ரூஃபும் ஒன்றொன்றுத்துக்கும் கொடுத்துருப்பாங்க. யூ வில் பி ஒர்க் அவுட் அபவுட். ஓகே, இப்போ இந்த ஆர்டரில் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காம பாருங்கள். ஹென்ஸ் ஃபைண்ட் இட்ஸ் ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் டினாமினேட்டட் டேர்ம்ஸில் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருந்துச்சுன்னா, அதாவது டினாமினேட்டட் டேர்ம்ஸில் எனக்கு எப்பயுமே ஐ பார்ட்டோட வரக்கூடாது. அப்போ நான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அதற்கு கான்ஜுகேட் எடுக்கணும். கான்ஜுகேட் எடுத்து சிம்பிளை பண்ணும்போது ரியல் பார்ட் தனியாக, இமேஜினரி பார்ட் தனியாக பிரிச்சுன்னா தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் அண்டு ஒய். ஓகே, திஸ் மாடலை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் இன்ட்டு ரெக்டாங்குலர் ஃபார்முக்கு மாற்ற சொல்கிறாங்க. ரெக்டாங்குலர் ஃபார்ம்னாலும் இட் இஸ் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபார்ம், அதாவது எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ஃபார்மேட்டுக்கு மாற்றுறது. அப்போ ஒரு டேர்ம்ஸும் நான் என்ன பண்ண போகிறேன்னா, உள்ளே இருக்கிறத முதல்ல கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ரைசிங் த பவர் ரீப்ளேஸ் பண்ணி வி கெட் த ஆன்சர். இட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகே, இட் இஸ் ஆல்சோ அனதர் ஒன் டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா, இது ஸ்ப்ளிட் பண்ணி மல்டிப்ளை பண்ணி அகைன் வில் பி ஃபைண்ட் அவுட் த டேர்ம். ஓகே, அண்ட் ஆல்சோ Z1 by Z2 ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, Z இன்வர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. இந்த மாதிரி டிவைடில் எனக்கு ஐ பார்ட்டோட வந்துச்சுன்னா வில் பி டேக் த கான்ஜுகேட், அதை எடுத்து யூஸ் பண்ணி சொல்கிறது. இட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ஒன். ஓகே, எக்ஸாம்பிள் 2.8 இஸ் ஏ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஒவ்வொன்றுக்கும் கான்ஜுகேட் எடுத்து என்னென்ன ரியல் ப்ரூஃப் பண்ணணும், இட் இஸ் எ பியூர்லி இமேஜினரி ப்ரூஃப் பண்ணணும். அப்போ அந்த ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணி தான் இங்கே சொல்லியிருக்காங்க. இசட் பார் ஈக்குவல் டு இசட்னு வந்துச்சுன்னா இட் இஸ் ஏ இசட் இஸ் ஏ ரியல்னு சொல்லுவாங்க. அது இசட் இஸ் ஈக்குவல் டு என்னென்னு கிடைக்குது, இசட் ஈக்குவல் டு மைனஸ் இசட் பார் ஈக்குவல் டு மைனஸ் இசட்னு வந்துச்சுனாக்கா தென் இட் இஸ் ஏ பியூர்லி இமேஜினரின்னு சொல்லிக்கலாம். இந்த டைப் ஆஃப் த கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 2.4ல் கொடுத்துருப்பாங்க. இந்த மாடலில் என்னென்ன சம்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். திஸ் வில் பி வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கான்ஜுகேட்டுக்கு அடுத்த பார்ட் பார்த்தீங்கன்னா மாடுலஸ். இப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை எப்படி மாடுலஸ் எடுக்கிறது, ரூட் ஆஃப் த வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி ஸ்கொயர், that we get the answer. Okay, அப்போ therefore modulus of z square is equal to z into z bar. It is a very important part of the note. Oh yeah, z equal to in terms of definition of a modulus of a complex number கேட்டாங்கனாக்கா we use the definition. Okay, and modulus of z square is equal to in this resultant of the terms நம்ம ப்ராப்பர்ட்டிஸில் யூஸ் பண்ணும்போது எல்லா ப்ராப்ளத்துலையும் நம்ம சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஓகே ஸ்டூடெண்ட், நம்ம இதை பார்த்தது பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி ஃப்ரேம் பண்ணுறது, அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸில் யூஸ் பண்ணி வில் பி சம் அண்டு ப்ராடக்ட் எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதை பற்றி பார்த்தோம். அண்ட் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய கான்ஜுகேட் அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மாடுலஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் வரும்போது அதுக்கும் சம் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம அது கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம். அதனுடைய கண்டினியூஷன் இவங்க எல்லாமே நீங்கள் ஆல்ரெடி ஆன்லைனில் உங்களுக்கு ரிவிஷன் வீடியோவில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதையும் வில் பி வாட்ச் அபவுட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் நம்ம உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி கொடுக்குறோமோ எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மோர் தென் ப்ராக்டிஸ் யூ வில் கெட் ஏ ஃபுல் மார்க்ஸ். ஓகே, அதனால் எல்லாருமே இந்த குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷனில் எல்லாருமே ஃபுல் மார்க்ஸ் வாங்கணும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஓகே, தேங்க்யூ டு ஆல். Character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalampakam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, love forever. Faithful friends to see the culture. Lovely teachers and promise them. What's the culture we will
Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalampakkam, Puducherry 7.